இப்போ துபாய் எபிசோடில் நெக்ஸ்ட்டு நாங்கள் எங்கே போனோன்னு பார்க்கலாமா? ஆல்ரெடி நான் துபாய் எபிசோட் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது மியூசியம் ஆஃப் ஃப்யூச்சர் தான். இங்கே கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களை அழைச்சிட்டு வாங்க. நீங்கள் துபாய் பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்பவே என்கேஜிங்காக இருக்கும் குழந்தைங்களுக்கு. அவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, அவ்வளோ டெக்னாலஜிஸ் அங்கே டெவலப்மெண்ட்டில் இருக்குது. நமக்கு இப்போ தானே அந்த ரோபோ இதெல்லாம் நமக்கு தெரியும், ஏஐ ரோபோலாம். அதெல்லாம் வந்துட்டு அப்போயே அங்கே அந்த மியூசியம் ஆஃப் ஃப்யூச்சரில் பார்க்க முடிஞ்சிச்சு. இதை பில்ட் பண்ணி ரொம்ப வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஸோ அப்போயே வந்துட்டு இவ்வளோ டெக்னாலஜிஸ் வந்துட்டு அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க. இதோட டிக்கெட் ப்ரைஸ் 169 திரம்ஸு. நம்ம இந்தியன் ருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு 4400 கிட்ட வரும் per பர்சனுக்கு. ரொம்ப சூப்பரான ஒரு பிளேஸாக இருந்துச்சு. ஒரு 3 to 4 ஃப்ளோர்ஸ் வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு ஃப்ளோர்ஸுக்குமே நமக்கு அவ்வளோ சூப்பரான எக்ஸைட்டடான திங்ஸ்லாம் இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது ஸ்பெசிமனோட சாம்பிள். இது ஒரு 1000க்கு மேலே ஸ்பெசிமன்ஸ் இங்கே வச்சுருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு ஒவ்வொன்றையும். அந்த ஸ்பெசிமனோட ஹிஸ்ட்ரி பற்றியே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான இதுவும் அவங்க சோர்ஸும் அவங்க வச்சுருந்தாங்க. ஒரு மொபைல் மாதிரி கொடுத்துட்டாங்க. அதில் நம்ம வந்துட்டு எந்த ஸ்பெசிமனோட டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியணுமோ அதுக்கிட்ட போய்ட்டு நம்ம ஸ்கேன் பண்ணோம்னா அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நமக்கு வந்துடும். இங்கே ஃப்ரீ ஒய்ஃபைஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ நமக்கு அந்த ப்ராப்ளம்லாம் இருக்காது, நெட்வொர்க் ப்ராப்ளம்லாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்பேஸில் எப்படி இருப்போம் அப்படின்னு பார்க்குறதுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும்ல. அதுக்காக இங்கே ஒரு மாடல் ஒன்று செட் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஃபேஸை ஸ்கேன் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்பேஸ் ஷூட்டோட நம்ம வீடியோஸ் வரும். லைவ் கேமரா ஆனில் இருக்கும். ஸோ அது வீடியோவாகவே நமக்கு தெரியும். ரொம்பவே நல்லா இருந்துச்சு இதை பார்க்குறதுக்கு. நம்ம எப்படி தான் இருப்போம் இந்த ஸ்பேஸுக்கெலாம் போனால் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் சில்ட்ரன்ஸ் கூட்டு வந்தீங்கன்னா அவங்க ரொம்பவே இதெல்லாம் ஆசைப்பட்டு பார்ப்பாங்க. இன்னொரு ஃப்ளோரில் வந்துட்டு இந்த மாதிரி சேட்டிலைட் வியூ வச்சுருந்தாங்க. நம்ம வந்துட்டு சேட்டிலைட்டில் போனால் நமக்கு எந்த மாதிரி வியூ கிடைக்கும் அப்படின்ற ஸ்பேஸ் வியூ வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நம்ம க்ளோஸில் வந்துட்டு ட்ராவல் பண்ணுறது மாதிரி இருந்துச்சு. ஸ்டார்ஸு எல்லாமே நம்ம பக்கத்தில் அப்படியே போயிட்டே இருக்கிற மாதிரி. இது ஒரு ரூம் மாதிரியே வந்துட்டு கன்வெர்ட் பண்ணியிருந்தாங்க. இதுவும் சூப்பராகவே இருந்துச்சு. நீங்கள் துபாய் போகிறீங்கன்னா இந்த மியூசியமை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.